லாஸ்ட் வீடியோவில் கொழுக்கட்டையே ஒரு வழி பண்ணிட்டேன், மாவும் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன். வீடியோ பார்த்துட்டு அகல்யா சிஸ்டர் ரெசிபி போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. பச்சரிசி ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு லைட்டாக ஈரம் இருக்கும்போது மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டேங்க. அப்புறம் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டதில் மாவு அரைச்சிட்டு வேக விட்டுறணுமான்னு சொன்னாங்க. கூடவே தண்ணியை தெளித்து சேர்த்துக்கோ, அண்டா தண்ணியை ஊற்றிடாதுன்னு திட்டு வாங்கினாங்க. அப்புறம் மாவு இட்லி பாத்திரத்தில் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வேக வச்சுட்டேன். ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டாலே போதும். இப்போ வேக வச்ச மாவில் மறுபடியும் 1 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஏலக்காய், தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி தெளிக்கிறதுக்கு பதிலாக வெல்லம் சேர்க்கும் போதே நம்ம கை சூடுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துட்டாலே பிடி கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் வாழை இலை சேர்த்துக்கிட்டே ஒரு 8 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே இந்த வேஸ்டான மாவில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பேனில் நெய், திராட்சை சேர்த்துட்டு அரைச்ச மாவை கலந்துட்டு கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான தீபாவளி நெய்வேத்தியம் உக்குளி ரெடி பண்ணியாச்சுங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செஞ்சுருவோம். செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.